ஸ்டார்ட் பண்ண பண்ணுமா? ஓகே சார். ம். யார் இது? யார் வந்திருக்கிறா? ஷாய். ஷாய் யாரு? குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். நியூ நியூ ஸ்டூடெண்ட்டா? ஓகே ஓகே ரைட். ஓகே, நம்ம என்ன பணிசெயல் முறைமை பற்றி 5ஆம் யூனிட்டை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். சரியா? ம். ஓகே சார். சரி, ஓகே சார். 5ஆம் யூனிட்டை ஸ்டார்ட் பண்ணிடுறோம். அதில் நம்ம பணிசெயல் முறைமை என்றால் என்னன்னு பார்த்தோம். சரியா? பணிசெயல் முறைமை. ம். சரி, அபிஷான் வந்து அபிஷான் என்ன கிளாஸ்க்கு வரவே இல்லை. அபிஷான், சார். என்ன காணாம போயிட்டீங்க? ஏன் அபிஷான், என் நம்பருக்கு தானே? ஆசை இருக்கு. எங்க ஆளை காண? அத்தை பார்த்தேன், என்னடான்னு எனக்கு மெசேஜ் போடுங்க, நம்பரை சேவ் பண்ணிக்க. நம்ம வந்து பணிசெயல் முறையுமே ஸ்டார்ட் பண்ணோம் தம்பி. சரியா? ஓகே சார். அதான் ஆப்பரேட்டிங் சிஸ்டம். சரியா? அது பணிசெயல் முறைமை என்றால் என்ன? பணிசெயல் முறை என்னன்னு சொல்ல உங்களுக்கு. ம். பணிசெயல் முறைமை என்றால் பணிசெயல் முறைமை நம்ம மேற்கொள்ளும் பணிகளை பற்றி நம்ம பார்த்தோம்னா தம்பி. ம். என்ன யாரு நம்ம? ரைட். சரியா தம்பி? பணிசெயல் முறைமை என்றால் வேற என்ன சொல்லுங்க தம்பி. பணிசெயல் முறைமை இதை பணி என்னன்னு பார்த்தோமா, நடைபெறும் சில பணிகளை பார்த்தோமா தம்பி? சார். அஹ், தர்வின், சார், பணிசெயல் முறைமை நடைபெறும் பணிகள் என்னன்னு சொன்னீங்க, எழுதணுமா? எழுதல சார். நோட்டுன்னு போட்டீங்க. அப்புறம் ஷேர் ஆகல சார். அப்புறம் அடுத்ததை பார்த்தோம் சார். பணிசெயல் முறைமை நடைபெறும் பணிகள்னா சொல்லுங்க. எழுதலையே சார். தம்பி, இந்த யாரு நம்மளுக்கு அபிஷானுக்கு தெரியுமா பணி? நம்ம வந்து தம்பி இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் யார் அது புதுசாக வந்திருக்காரு தம்பி? நம்ம கொஞ்சம் உங்களுக்கு அப்புறம் விளங்கப்படுத்துகிறேன். நம்ம ஸ்டார்ட் இந்த தூண்லேருந்து போவோம். சரியா தம்பி? அதாவது நம்ம ஆப்ரேட்டிங் சிஸ்டமை பற்றி பார்க்குறோம். சரியா? ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பற்றி நம்ம படிச்சு கொண்டிருக்கோம். சரியா? ஆப்ரேட்டிங் சிஸ்டம் என்றால் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் மூலம் நம்ம ஏன் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சாஃப்ட்வேர் எங்களுக்கு தேவை? ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சாஃப்ட்வேர் என்ன உதாரணங்கள்? சரியா? சரியா? ஓகே இது சார். சம்மந்தம் பார்க்கிறோம். சரியா? பாருங்க. இப்போ வந்து நான் சின்ன கேள்வி ஒன்று கேட்குறேன். பணிசெயல் முறைமை மூலம் நடைபெறும் சில பணிகளை குறிப்பிடுக அப்படின்னு கேள்வின்னு கேட்டால் என்ன அபிஷான் எழுதுவீங்க? இந்த ஆப்பரேட்டிங் சிஸ்டம் மூலம் என்ன பணிகள் எங்களுக்கு நடக்குது? அபிஷான் சொல்லுங்க. இப்படி கேள்வி ஒன்று வந்துருச்சு, என்ன பதில் எழுதுவீங்க? ம். 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 அபிஷானுக்கு தெரியாதா? அதுக்கு சார் எழுதிக்கொள்ளுங்க கேள்வி விடையே. என்ன சார்? கேள்வி வந்து தம்பி,
ஒரு பணிசெயல் முறைமை மூலம் நடைபெறும் பணிகளை குறிப்பிடுங்க. ஆப்பரேட்டிங் சிஸ்டம் இப்போ ஆப்பரேட்டிங் சிஸ்டம் இல்லாமல் ஒரு கம்ப்யூட்டர் வேலை செய்யாது தானே. உதாரணம் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் இல்லாமல் ஒரு கம்ப்யூட்டரும் வேலை செய்யாது, மொபைல் ஃபோனும் வேலை செய்யாதுண்ணா. ம் ஆ சார். அதெல்லாம் என்னென்ன பணி நடைபெறுது, ஆப்பரேட்டிங் சிஸ்டம் மூலம் என்னென்ன வேலை நடக்குது? இப்போ கம்ப்யூட்டர் ஆப்பரேட்டிங் சிஸ்டம்னால எங்களுக்கு என்னென்ன வேலை நடக்குதுன்னு கேட்குறேன். தர்வீன் கொண்டு சொல்ல இல்லாதா? சார் தகவலை இலகுவா பெற்றுக்கொள்ளும் சார். தகவல்களாக பெற்றுக்கொள்ளலாம். ரைட், ஓகே. சரி, என் ஸ்க்ரீன் விளங்குதான்னு பாருங்க. ஆ சார். ரைட். பாருங்க, விளங்குதா? ரைட், வாசிக்க பார்ப்போம். அதாவது பயனர் கணினியிட எளிதாக தொடர்பு கொள்வதற்கு பயனர் இடைமுகத்தை வழங்குகின்றார். அதாவது பயனர்னா நம்ம. நீங்கள் சொன்னீங்கன்னா இலகுவாக தகவலை பெற்றுக்கொள்ளலாம்னா டீட்டெயில்ஸை பெற்றுக்கொள்ளலாம். ஓகே. அடுத்தது மைய முறை அலகின் தொழிலை கட்டுப்படுத்துகிறது. சரியா, மைய முறை அலகு 3 அலகு இருக்குது தெரியும் தானே. ஏஎல்யு, சியு, ஷை சொல்லுங்க. மைய முறை அலகு 3 அலகு கூறுகளை சொல்லுங்க. ரைட், 3 மைய முறை அலகு 3 அலகு இருக்கு. சரி, ஏஎல்யு, சியு, மெமரி ரெஜிஸ்டர். சரியா, அது 3 தான் தொழிலை கட்டுப்படுத்துது. சரியா, கணினி நிகழ்வகத்தை உகந்தவாறு கையாளுகின்றது. அடுத்து தேக்க சாதனங்கள் தொழிலை கட்டுப்படுத்துகிறது. அடுத்து கோப்புகளின் கோப்புரைகளை உகந்தவாறு பராமரித்து பணிகளை மேற்கொள்ள எழுதிக்கொள்றீங்களா பிள்ளைகள்? பணி செயல்முறை மூலம் நடைபெறும் பணிகள்னு போட்டு எழுதிக்கொள்றீங்களா குயிக்கா? நீங்கள் ஒரு 2 பக்கம் விட்டுட்டு யாரு? அஹ், அஹ், அபிஷான். சார். அபிஷான் நீங்கள் போடுங்க பணி செயல்முறைமை என்றால் என்னன்னு போட்டு பணி செயல்முறைமைக்கு உதாரணம் பணி செயல்முறைமைக்கு அஹ், உதாரணம் தருகன்னு எழுதிக்கொள்ளுங்க. சரியா, எழுதிங்களா குயிக்கா? 10 புக் கையில் வச்சிருக்கீங்களா அபிஷான்? ஆ சார். ம். பாருங்க எவ்வளோ சார் விஷயம் எத்தனை உதாரணம் சார் எழுதிருக்கு? அ- அ? எத்தனை உதாரணம் எழுதணும்? எத்தனை தாள் விடணுமா? 2 தாள் விடுங்க. எத்தனை உதாரணம் சார் எழுதணும்? உதாரணம் எழுதுங்க, ஒரு 5 எழுதுங்க பார்ப்போம். தெரியுமா என்னென்ன உதாரணம் சொல்லுங்க பார்ப்போம். என்ன ஆப்ரேட்டிங் சிஸ்டம் உதாரணம் சொல்லுங்க பார்ப்போம். 5. கீபோர்டு அதுவும் சார், கீபோர்ட் இல்லை இல்லை, மவுஸ். ஆப்ரேட்டிங் சிஸ்டம் உதாரணம். அதான் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்க்கு தெரியுமா? ஷைக்கு தெரியுமா ஆப்ரேட்டிங் சிஸ்டம்க்கு என்ன சொல்லுங்க தார்வின்? ஆப்ரேட்டிங் சிஸ்டம்க்கு உதாரணம் மென்பொருள் சொல்லுங்க பார்ப்போம். சார் என்ன சார் கேட்டீங்க? நான் கேட்டேன் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்குது தானே, ஓ அதற்குரிய சார். சாஃப்ட்வேர்ஸ் கேட்டேன். என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் இருக்குன்னு கேட்டேன். போன பேர் சொல்லி கொடுத்தேன் தானே. ஓ சார், ரேம் ரொம்ப இல்லாமா சார்? இல்லை இல்லை இல்லை, ஆப்ரேட்டிங் சிஸ்டம்க்கு மென்பொருட்கள் அது வன்பொருள் தானே. வாரண்டிங்களா? விண்டோஸ் 7, 8, 9, 10 உபுண்டு நான் சொல்லிக் கொடுக்கலையா? அது இருக்கு. ரைட், நீங்கள் சொல்லித்தரேன். ரைட் ரைட். சரி தம்பி, இதை எழுதிட்டீங்களா? எழுதுங்க அதை.
எழுதுங்க தம்பி. 5 எழுதிட்டு சொல்லுங்க உடனே. சரியா பிள்ளை எழுதிட்டீங்களா? அபிஷா எழுதி சொல்லுங்க. ஓகே சார். அபிஷா ஸ்கூல்ல என்ன படிக்கிறீங்க? என்ன சார் கேட்டீங்க? ஸ்கூல்ல என்ன படிக்கிறீங்கன்னு கேட்டேன். சிலபஸ் எந்த எந்த யூனிட் படிக்கிறீங்க ஸ்கூல்ல? இணையம் மற்றும் மின்னஞ்சல் சார். ஆ. என்னைய புள்ள படிச்சு கொடுத்துட்டேன் தானே நான்? ஓ சார். திருப்பி நீங்க இந்த சாட்டர்டே கிளாஸ் வரல தானே? இல்ல சார் வரல. ம். சார் ஓகே சார். அபிஷா எழுதிட்டீங்களா? ஓ சார் எழுதிட்டேன். சார் முடிஞ்சு சார். இது 2 எழுதிக்கொள்ளுங்க. பயனர் பேர், கடவுச்சொல் ஆகியவற்றின் மூலம் பயனர் நலனை பாதுகாப்பு உறுதிப்படுத்துகின்றது. வன்பொருளை தொழிற்பட செய்கின்றது. அடுத்து பல்வேறு இப்போ மைக்ரோசாஃப்ட் எம்எஸ் டாட்ஸ்னு இருந்துச்சு பிள்ளைகள். அது முதல்ல உள்ள ஆப்ரேட்டிங் சிஸ்டம். சரியா? விண்டோஸ் வர்ற முதல்ல யூஸ் பண்ண ஒரு சாஃப்ட்வேர் இருந்தது. சரியா? இப்போ விண்டோஸ் எல்லாம் 10, 11 தானே யூஸ் பண்ணுறோன்னா தம்பி ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னா அபிஷா? இப்போ ஓ யூஸ் சார். பண்ணுற ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து விண்டோஸ் 10, 11 தான் யூஸ் பண்ணுறோம். அதுக்கு விண்டோஸ் எக்ஸ்பிக்கெல்லாம் வரணும். டொஸ் ஒன்று கம்ப்யூட்டர் ஒன்று யூஸ் பண்ணணும். சரியா? நானும் பார்த்தேன் ஸ்ட்ரீட்ல வந்து உங்களுக்கு
சரி. அதாவது பல்வேறு பணி செயல்முறைகளுக்கு உதாரணம். சரியா பிள்ளைகள்? ரைட். எழுதிக்கொள்ளுங்க. முதலாவது MS DOS. முதலாவது எழுதிக்கொள்ளுங்க ஃபுல்லா. சரியா தஸ்வின்? முதலாவது உதாரணம், ரெண்டாவது உதாரணம், மூன்றாவது. சரியா? சரி சார். ரைட். லினக்ஸ் சொல்லிட்டீங்க தானே பிள்ளைகள்? லினக்ஸ், ஃபெடோரா, உபுண்டு இதெல்லாம் வரும் பிள்ளைகள். ஓகே சார். ம். பீன் விளங்குதா பிள்ளைகண்ட? இந்த ஸ்க்ரீன் விளங்குதா? ஒயிட் ஸ்கிரீனா சார்? ஒயிட்டாக தான் விளங்குதுண்ணா? ஓ சார்.
அபிஷான் லைன்ல இருக்கிறீங்க? ஓ சார். கொஞ்சம் இன்னும் ஸ்க்ரீன் ஒயிட்டாவா தெரியுது. ஓ சார். அஹ், 5 5 கொஞ்சம் இருங்க, மெஷினை கொஞ்சம் ரீஸ்டார்ட் பண்ண பிள்ளைகள் கொஞ்சம் இருக்கிறீங்க? பிள்ளைகள், ஸ்டூடெண்ட்ஸ், ஓகே சார். ஓகே சார். கொஞ்சம் ரீஸ்டார்ட் பண்ணிடுறேன். ஓகே சார். திருப்பி கனெக்ட் திருப்பி கனெக்ட் பண்ணுங்க. நான் கொஞ்சம் ரீஸ்டார்ட் பண்ணுறேன். என்னன்னு தெரியல. ரீஸ்டார்ட் பண்ண கொஞ்சம் இருங்க. சரி. சரி. சார் இல்ல.
Sir, 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 excuse, ஹலோ சொல்லுங்க. ஹலோ. sir, நான் வந்து ஃபாயம்ங்கிற ஒரு பேர்ல ஜாயின் ஆகியிருந்தேன். என்ன ரிமூவ் பண்ணி விட்டீங்க. ரிமூவ் போன பண்ணிட்டேனா? கிளாஸ் போன கிளாஸும் ரிமூவ் பண்ணீங்க. நான் ரிமூவ் பண்ணேனா? பாப்போம். நோ சார். செக் பண்றேன். நீங்க எந்த ஸ்கூல் தம்பி? உத்தரம் ஹிதாயத் நகர். சரி. இப்ப கொஞ்சம் ஜாயிண்ட் ஆகுங்க. சரி, ஓகே. join ஆகல. .
பேசிருக்கீங்க. ரைட். இப்போ தம்பி யாரு அபிஷான் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சாஃப்ட்வேர்ஸ்க்கு உதாரணம் சொல்லுங்க பார்ப்போம். என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ்க்குன்னு சொல்லுங்க பார்ப்போம் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துக்கு. இப்போ என்ன எழுதுனீங்க அதை சொல்லுங்களேன் பார்ப்போம். பணி செயல்முறை மேற்கூறிய மென்பொருள்களை குறிப்பிடுக அப்படின்னா என்னென்ன சரி, எழுதுவீங்க சொல்லுங்க. இந்த பாருங்க சார், கேமரா ஒரு ஹார்ட் ஜாயின் ஆக இப்படி வருது. ஜாயின் ஜாயின் ஆகலையா? ஆகலையா? இல்ல சார், ஜாயின் ஆக இப்படி வருது. வருதா? ஓ, பார்ப்போம். ரைட், கொஞ்சம் இருங்க, நீங்கள் அப்படி லைனில் இருங்க. அபிஷான் பெரிய சொல்லலேனோ? சார் விண்டோஸ் 7 விண்டோஸ் 8 அதாமா ஆ சார். ஆமாம் ஆமாம் சொல்லுங்கள். விண்டோஸ் 7, விண்டோஸ் 8, விண்டோஸ் 9, விண்டோஸ் 7, 8, விண்டோஸ் 10, விண்டோஸ் 11. ஓகே, அது இருக்குது. ஓகே மற்றும் சார். உபுண்டு அதெல்லாம் எழுதணும். சரி, அதுக்குரிய அந்த லோகோஸ் இருக்குது தானே, அடையாளங்கள், குறியீடுகள், அதை ஓ கொஞ்சம் சார். தெரிஞ்சிருக்கணும். சரியா? அதெல்லாம் வரைஞ்சி கொஞ்சம் பார்த்துக்கொள்ளணும். சரியா தஸ்வின்? ஓகே சார். சரியா தஸ்வின்? ம் ரைட். அந்த அந்த சாஃப்ட்வேர்ஸை பற்றி கொஞ்சம் நம்ம தெரிஞ்சுக்கணும் தம்பி. சரியா? அது பிறகு நான் தனித்தனியாக தாரேன். சரியா? தனித்தனியாக சாஃப்ட்வேர்ஸை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். சரியா? அடுத்தது போடுங்க. ரைட், அடுத்து எழுதுங்க பிள்ளையா. இது 3 எழுதி போடுங்க. ஓகே சார். சரியா? அதாவது அடுத்தது போடுங்க. ஆஹ், கணினி பிரதான கூறுகள்னு போட்டு வன்பொருள், நிலைப்பொருள். சரி, இது 2 எழுதுங்க. பிரதான வன்பொருள்னா தொட்டு வரக்கூடிய கணினி பாகங்கள் சொன்னீங்க, கீபோர்ட், மவுஸ். சரியா? ரைட். நிலைப்பொருள் ரீட் ஒன்லி மெமரி நிரந்தரமாக சேமிப்புற்ற கணினி அடிப்படை தொழிற்பாட்டுக்கான பூட்டிங் அறிவுறுத்தல். பூட்டிங்னா என்னன்னு பார்க்க போகிறோம். சரியா? நம்ம ஏதாவது கம்ப்யூட்டர் ஆன் பண்ணும்போது எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஏன்னா கம்ப்யூட்டர் சுவிட்ச் ஆன் பண்ணும்போது என்ன நடக்கும்னு அதை பார்க்க போகிறோம். சரியா? அஹ், யாரு அபிஷான் கம்ப்யூட்டர் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணியிருக்கிறீங்களா? ஓ சார். தர்வின் ஓ சார். கம்ப்யூட்டர் ஆன் பண்ண. இவர் நம்ம பாயின்
ஓம் சார். ரைட் ரைட். கம்ப்யூட்டர் ஆஃப் பண்ணி ஆன் பண்ண போகுது. சரியா? சரி, அடுத்தது. ரைட். அதாவது இங்கே பாருங்க, ஆஃப் கம்ப்யூட்டர் ஆன் பண்ண போது எப்படி கம்ப்யூட்டர் லேப்டாப்னா ப்ராப்ளம். லேப்டாப்பில் எல்லாருக்கும் கீபோர்டு இருக்குது, மவுஸ் இருக்குது, மானிட்டர் இருக்குது, பிரிண்டர் கனெக்ட் பண்ணியிருப்போம். அதே மாதிரி டெஸ்க்டாப்பில் என் பிள்ளைகள் நம்ம ஆன் பண்ணும்போது எக்ஸ்டர்னலாக நிறைய டிவைசஸ் கனெக்ட் பண்ணியிருப்போம். எக்ஸ்டர்னலாக தெரியும் தானே உங்களுக்கு? மவுஸ் கனெக்ட் பண்ணியிருப்போம், பிரிண்டர், ஸ்கேனர், கீபோர்டு அதெல்லாம் வந்து நம்ம சுவிட்ச் ஆன் பண்ணும்போது இந்த சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் வந்து அது வந்து ரன் பண்ணும். அப்போ ரன் பண்ணுறது தான் நம்ம சொல்கிறது இது பூட்டிங். சரியா? இதை பாருங்க, தான் சர்க்கிள். சர்க்கிளை பாடமாக்கி வச்சுக்கோணும். அதாவது பவர் ஆன் பண்ணும்போது பேசிக் இன்புட் அவுட்புட் சிஸ்டம் உங்களுக்கு தெரியும். இன்புட் அவுட்புட்ஸ் எல்லாம் தெரியும் என்னன்னா. அதே மாதிரி ஃபஸ்ட்டாக என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் மதர் போர்டு எப்படி இதாகும், ரேம் என்ன ஆகும், அதுக்கப்புறம் கடைசியாக எப்படி ஸ்க்ரீன் வரும்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். மெஷின் ஆன் பண்ணும்போது எப்படி அந்த பிளாக் கலர் ஸ்க்ரீன் வருமே, இதா பூட்டிங் பிளாக் கலர் ஸ்க்ரீனை வருமே, அது பேசிக் இன்புட் அவுட்புட் எல்லாம் ரன் ஆகி சில டைம் வந்து உங்கள் ஸ்க்ரீனில் வந்து காட்டும் கீபோர்ட் நாட் கனெக்டட்னு காட்டும். அப்படி கேள்வி பார்த்துருக்குறீங்களா? சில நேரம் மவுஸ் நாட் கனெக்டட்னு அந்த பிளாக் ஸ்க்ரீனில் காட்டும். ம் Oh, sir. அதுக்கு அது வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம்லாம் காட்டும். அப்போ நீங்கள் வந்து திருப்பி வந்து கீபோர்டை கனெக்ட் பண்ணி ரீஸ்டார்ட் பண்ணால் கம்ப்யூட்டர் ஒர்க் பண்ணும். சரியா? ரைட். ஓகே, அண்டர்ஸ்டாண்ட். ரைட். இது எழுதி காட்டிங்கன்னா பிள்ளைகள் முடிஞ்சாலும் ஷார்ட் நோட்ஸாக தான் உங்களுக்கு தாரேன். சரியா? Okay, sir. இது எழுதிக்கொள்ளுங்க. நோட்ஸ் தான் அனுப்பல, அது நீங்கள் அனுப்பினா ஒன்றும் எழுத மாட்டீங்க. அதனால எழுதிட்டேன். உங்க பேர் எத்தனை? உங்க பேர் எத்தனை? எழுதிக்கொள்ளுங்க. அபிஷா பையனை ஃபோட்டோ எடுத்து ஆனால் எழுத நோட்ஸ் எழுதுங்க. ஏன்னா இப்போ வந்து சரி எழுதிட்டீங்களா பிள்ளைகள்? ஓகே ஓகே சார். ரைட். ஓகே, அடுத்து இங்கே பாருங்க பிள்ளைகள். கணினி ஆரம்ப தொழிற்பாட்டை மேற்கொள்ளும் முறை. இப்போ மெஷினை ஆன் பண்ணும்போது என்ன விஷயம் நடக்குது கண்டிப்பாக நீ தெரிஞ்சிருக்கணும். சரி, முதலாவது பவர் ஒன்னுன்னு போட்டு, சரியா? பவர் ஒன் போடுங்க. ரைட், முதலாவது பவர் ஆன். அதுக்கப்புறம் போடுங்க பேசிக், இது எழுதுங்க. அப்புறம் இது எழுதுங்க. இல்லை எல்லாம் எழுதுங்க. ஃபுல்லாக எழுதிட்டு போங்க. நான் வந்து அப்புறம் விளங்கப்படுத்துகிறேன். இதை நான் கொஞ்சம் பவர் ஆன் பேசிக் இன்புட் அவுட். இதை கொஞ்சம் வாசிங்க பார்ப்போம் தம்பி.
முதலாவது கொஞ்சம் வாசி தார்வின். சார் கொஞ்சம் வாசிங்க தம்பி, முதலாவது இதை வாசிங்க. இதை வாசிங்க. கணினியின் ஆரம்ப தொழிற்பாட்டை மேற்கொள்ளும் முறை. ஆ பவர் ஒன் பேசிக் இன்புட் அவுட்புட் சிஸ்டம். ஆ அடிப்படை உள்ளீடு வெளியீடு முறைமை தொழிற்படுத்தப்படும். உங்களுக்கு தெரிஞ்ச உள்ளீட்டு சாதனை வெளியீட்டு சாதனை என்னன்னு தெரியுமா? சொல்லுங்க பார்ப்போம். என்ன உள்ளீட்டு சார் சாதனங்கள் ஒரு கணினி? ஒரு ஆ? என்ன உள்ளீட்டு சாதனம் கணினி? கீபோர்ட், மவுஸ், சரியா? ஓகே சார். இதுதான் இன்புட் டிவைசஸ், சரியா? டச் ஸ்க்ரீன், சரியா? அவுட்புட்னா மானிட்டர், பிரிண்டர், சரி. ஸ்கேனர் இன்புட்டா? ம் ம் சரி. அடுத்தது பவர் ஒன் டெஸ்ட், செல்ஃப் டெஸ்ட், அது வாசிங்க. செய்நிரல் ஓட்டம் நடைபெறும். அனைத்து கணினி வன்பொருள்களும் சரியாக இயங்குகின்றனவா என CMOS மூலம் உறுதிப்படுத்தப்படும். ஆ ரைட். அடுத்தது பிள்ளைகள், அடுத்தது வாசிங்க. பூட் சீக்வென்ஸ் பூட் ஆர்டரின் சீக்வென்ஸ் ஆர்டர் இனால் தொடக்கச் செலுத்தியில் பூட் டிரைவ் மாஸ்டர் பூட் ரெக்கார்ட் MBR வாசிக்கப்படும். எம்பிஆர். அப்படியே எம்பிஆர்னா மாஸ்டர் பூட் ரெக்கார்ட், அது ரீட் பண்ணும், சரியா பிள்ளைகள்? ஆ. அது கம்ப்யூட்டரில் டைம் சரியாக ஒர்க் பண்ணிச்சுன்னா அந்த சிமோஸ் பேட்டரி சரியாக வேலை செய்யணும்னு அர்த்தம். புரிஞ்சா? உங்கள் கம்ப்யூட்டரில் வந்து சரியான டேட்டும் சரியான டைம் இருந்துச்சுன்னா சிமோஸ் பேட்டரி சரியாக ஒர்க் பண்ணணும்னு அர்த்தம். அடுத்து வாசிங்க. பூட் டிரைவில் உள்ள பூட் டிரைவில் உள்ள பணிசெயல் முறைமை பிரதான நினைவகத்தில் ரெம் பிரவேசிக்கும். பிரதான நினைவு வந்து ரேம். ரேம்னா என்ன சொல்லுங்க பார்ப்போம். பிரைமரி மெமரினா அது பிரைமரி மெமரி. அது வந்து ரேமை பற்றி என்ன சொல்லலாம் நீங்கள்? என்ன ரேமை பற்றி என்ன நீங்கள் தற்போக்கு சொல்லலாம்? நினைவக சாதனம். ஆமாம். அது தற்போக்கு வந்து நினைவக சாதனம். அது வந்து குறிப்பிட்ட மெமரி, நிறைய மெமரி இருக்குமா இல்லாட்டி டெம்பரரியாக இருக்குமா இல்லாட்டி பெர்மனெண்ட்லி இருக்குமா மெமரி? டெம்பரரியாக இருக்குமா இல்லாட்டி பெர்மனெண்ட்லி இருக்குமா அந்த மெமரி? டெம்பரரி சொல்லுங்க. டெம்பரரி டெம்பரரி, என்ன வெரி குட், டெம்பரரி. கடைசி வாசிங்க. கணனி பணிசெயல் முறைமையின் கணினி பணிசெயல் முறைமையின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டு பயனர் இடைமுகத்தை யூசர் இன்டர்ஃபேஸ் வழங்கும். ம் ரைட். ஓகே. இது ஃபுல்லாக எழுதிட்டீங்களா எல்லாம்? இது ஃபுல்லாக எழுதிட்டீங்களா பிள்ளைகள்? இது ஓ சார். ஆ தர்வீன் சாரி, யாரு? அபிஷான் எழுதிட்டீங்க அபிஷான் இதை? கடைசி எழுதிட்டு இருக்கேன் சார். எழுதுங்க 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 தம்பி. எழுதிட்டு கேள்வி ஒன்று பார்ப்போம். ஓகே சார், எழுதியாச்சு. சரியா? ஓகேவா? ஓகே சார். குட். இங்கே பாருங்க பிள்ளைகள், இப்போ வந்து முறைமை மென்பொருள், பிரயோக மென்பொருள் இருக்கு. முறைமை மென்பொருள்னா அதாவது ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சாஃப்ட்வேர், சரியா? இது எழுதல தான் மென்பொருள் என்னென்ன எழுதிக்கோ. உங்கள் வன்பொருள்னா தொட்டு பண்ணக்கூடியவை, மென்பொருளையும் கொஞ்சம் எழுதிக்கொள்ளுங்க. இதையும் கொஞ்சம் எழுதிக்கொள்ளுங்க. இந்த பாடம் ஃபுல்லாக நோட்ஸ் தான் பணியாளர் வழங்கப்படுது. என்ன சார் எக்ஸ்கியூஸ் சொல்லுங்க சார், தம்பி. அந்த சார்ட் போட்டிருக்கோம் சார். இது போட்டோமா? ஓ சார். மேலே மென்பொருள் எழுதிட்டோமா? இல்ல சார், இது ஃபுல்லாக எழுதிட்டோமா? போன கிழமை எழுதினோமா? சார்ட் மட்டும் எழுதியிருக்கோம் சார். அப்போ அதில் உள்ள விஷயம் எழுதியிருக்கோமா? இல்லை. இல்ல சார்ட் மட்டும் தான் சார் கடைசியா போட்டிருக்கேன். சரி சரி, இதை எழுதிக்கோ. சரி சார்.
Right. அபிஷான் Sir, அபிஷான் உங்க கொப்பியை கொஞ்சம் காட்டுங்க பாப்போம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ம். அபிஷான் காட்டுறீங்களா இல்லையா? நெக்ஸ்ட் கிளாஸ் காட்டுறீங்களா? காட்டுறேன் சார். ம், காட்டுங்க பார்ப்போம். ஒரு இந்த பண்ண ஓலையை எழுதுதுண்ணா. ரைட், எழுதிட்டீங்களா அதை? எங்கிட்ட வந்து பிரயோக மென்பொருளை பற்றி நம்ம வந்து தனியாக படிப்போம். பிரயோக மென்பொருளை வந்து நம்ம வந்து எல்லாத்தையும் படிக்க போகிறோம். 1 2 3 4 5 6 பற்றி ஃபுல்லாக படிப்போம். சரியாம்மா? இது வந்து பணி செயல்முறைனா எழுதியிருப்பீங்க. பயன்பாட்டு மென்பொருள்லாம் உங்களுக்கு தெரியும். அதாவது பயன்பாட்டு மென்பொருள்னா நம்ம கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணும்போது ஏன் கம்ப்யூட்டர் சில டைம் ஸ்லோ ஆகும்னா பிள்ளைங்க, சில நேரம் கம்ப்யூட்டர் ஆஃப் ஆகும்னா, சில நேரம் கம்ப்யூட்டர் ஒன்றும் அது ஆஃப் ஆகாது. என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? வாட் த ரீசன்ஸ்? ம் சரிதான். அந்த உதாரணங்கள்லாம் எழுதி வச்சு வாசிச்சீங்கன்னா பிள்ளைகள் உங்களுக்கு பார்ட் ஒன் கொஷின் செய்யும்போது ஈஸியாக இருக்கும். சரியா? முறைமேன் மென்பொருள்னு கேட்டு பணி செயல்முறை மேலே 4 கேள்வியில் தந்திருப்பாங்க. ஏதாவது ஒன்று இதில் விட இருக்கும். சரி, பயன்பாட்டு பொருள்லாம் ஆன்டி வைரஸ் சாஃப்ட்வேர்ஸ். சரியா? அதுக்கு என்ன உதாரணம்னு, ஆன்டி வைரஸ்க்கு என்ன சாஃப்ட்வேர்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிக்க நான் சொல்லி தர போகிறேன் நெக்ஸ்ட் கிளாஸில். சரியா? என்னென்ன உதாரணம், மொழிபெயர்ப்பிகள்லாம், அதாவது கம்ப்யூட்டரில் வந்து இங்கிலீஷ் தமிழ் சிங்களம் தெரியுமா கம்ப்யூட்டருக்கு தம்பி? ம் ஃபைன். இல்லை சார். கம்ப்யூட்டருக்கு என்ன இங்கிலீஷ் தமிழ் முஸ்லிம் எல்லா பாஷையும் தெரியுமா? அரபிக் தெரியுமா? இல்லை சார். அதுக்கு தெரிஞ்ச லாங்குவேஜ் என்ன அபிஷான்? சைவரும் ஒன் சார். சைவம் ஒன்றுனா அதனால நம்ம வந்து ப்ரோக்ராம் லாங்குவேஜ் படிக்கணும். பைத்தன், HTML, C++, இந்த லாங்குவேஜ் தான் மொழிபெயர்ப்பின்வோம். தான் மொழிபெயர்ப்பிகளை தொகுப்பி தான் மொழிபெயர்ப்பிக்கு இதுக்குள்ள விஷயம் வரும். சரியா? ம் சரி, இது முடிச்சிட்டிங்களா? அது எழுதி முடிச்சிட்டிங்களா ஆ பிள்ளைகள்? சார். ரைட். இப்போ நான் கேள்வி அனுப்புவோம். ஒரு கேள்வி அனுப்புவோம் நம்ம. முதலாவது எழுதுங்க. முதலாவது கேள்வி, ஒரு கணனியின் ஒரு பணி செயல்முறையின் அவசியத்தை சுருக்கமாக விவரிக்க.
அது ஒரு கேள்வி எழுதுங்க பிள்ளைகள். ஒரு கணினியின் ஒரு பணி செயல்முறைமையின் அவசியத்தை சுருக்கமாக விவரிக்கவும். Okay, sir. ரெண்டாவது கேள்வி எழுதுங்க பிள்ளைகள். ரெண்டாவது கேள்வி. பிரயோக மென்பொருளுக்கு உதாரணம் தருக. பிரயோக மென்பொருளுக்கு உதாரணம் தருக. ரெண்டாவது கேள்வி. பிரயோக மென்பொருளுக்கு உதாரணம் தருக. அதனை கணனி கைத்தொலைபேசிக்கேற்ப வகைப்படுத்துக. சார் எஸ்கியூஸ் சொல்லுங்க தம்பி, சொல்லுங்களேன். அதாவது ரெண்டாவது கேள்வி பிரயோக மென்பொருள்களுக்கு உதாரணம் தருக. அடுத்து அது அதோட மட்டும் இல்லைங்க, அது மட்டும் இல்லைங்க. பிரயோக மென்பொருளுக்கு உதாரணம் தருக்கு மட்டும் எழுதிக்கொள்ளுங்க. எழுதிட்டீங்களா? அடுத்து சார். கடைசி கேள்வி எழுதுங்க. பணி செயல்முறைமை மென்பொருளுக்கு உதாரணம் தந்து அவற்றை பணி செயல்முறைமை மென்பொருளுக்கு உதாரணம் தருக. அவற்றை பணி செயல் முறைமை மென்பொருளுக்கு உதாரணம் தருக. மூன்றாவது கேள்வி. Okay, sir. பணி செயல்முறைமை மென்பொருளுக்கு உதாரணம் தருக. அவற்றை கணனி கைத்தொலைபேசிக்கேற்ப வகைப்படுத்துக. அதாவது மொபைல் ஃபோனுக்கு என்னென்ன ஆப்ரேட்டிங் சிஸ்டம் போடுவோம், கம்ப்யூட்டருக்கு என்னென்ன சாஃப்ட்வேர் போடுறோம்னு வகைப்படுத்த போறீங்க. சரி, 3 கேள்வி. ஓகே. ஓகே சார். சரி தம்பி. Alright. Right, அடுத்தது கோப்புரைக்கெல்லாம் தெரியும். கோப்புரையில பண்பெல்லாம் எழுதுவீங்க தானே? கோப்புரையின் பண்புகள் அதெல்லாம் தெரியும் தானே தம்பி? கோப்புரையின் பண்பெல்லாம் பிரச்சனை எல்லாம் செஞ்சிருவீங்க தானே அபிஷான்? sir. கோப்புரையின் பண்புகள். சரி, அதை பற்றி தெரிஞ்சிருக்கணும். சரியா? ரைட், ஓகே. இது 3 கப்ப நீங்கள் ஹோம்ஒர்க் எழுதுங்க. சரியா? தலைப்பு போட்டு வைங்க. இதை எல்லாம் தலைப்பு போட்டு வைங்க. இப்போ முறைமை மென்பொருள்னு போட்டுங்க. தலைப்பு போட்டு வைங்க எல்லாம். 9 முறைமை மென்பொருள்னு போடுங்க தம்பி. தஸ்வின்,
சரியா பிள்ளைகள்? ஓகே, தலைப்பு போட்டு வச்சிட்டீங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஓ சார். ரைட், ஓகே தான் தம்பி. அப்போ முடிப்போமா கிளாஸு? ஓகே. Okay, sir. Thank you, sir. Bye, sir. இது இது ஓகே வேணா சார். ஃபோட்டோ சார் எடுத்து இது எக்ஸ்கியூஸ் ஃபோட்டோ சொல்லுங்க தம்பி தார்வின். சார், நம்பர் அன்னைக்கு மெசேஜ் போட்டுட்டேன் சார். ஆமாம், போட்டுட்டீங்க. நான் திருப்பி நம்பரிங் சிஸ்டம் போட்டுறேன்னு சொன்னீங்க சார். ஆமாம் திருப்பி போட்டு மெசேஜ் இப்போ போட்டுடுறேன். ஓகே சார். இப்போ போட்டுடுறேன், இருங்களேன். ஓகே. சார் அதில் அன்னைக்கு கேட்டேன் சார், டவுட் நான் அடுத்த கிளாஸ் பார்ப்போமா சார்? ஆமாம் அதுதான் சார். நான் நீங்கள் சொல்ல மறந்துட்டீங்கன்னா ஃப்ரீயாக இருக்க சரி. வேற ஒரு டைம் ஒன்று போட்டு படிப்போமே. சார் எனக்கு மெசேஜ் பண்ணுங்களேன். ஓகே சார். ம்